அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கையில் சுப கிரகமான குரு பகவான் கடந்த அக்டோபர் மாதம் ரிஷப ராசியில் ராசிக்குள்ளேயே நட்சத்திர சார ரீதியாக பின்னோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் இந்த வக்ரகதியில் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை இருந்து பலன்களை வழங்குவார். மீன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் இந்த வக்ர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்களை வழங்குவார் என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாருங்கள் இப்போது மீன ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். உங்களின் ராசி அதிபதியான குரு பகவான் இதுவரை உங்களின் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து பலன்களை வழங்கி வந்தார். அவர் தற்போது இந்த வக்ரகதியில் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்ய இருக்கிறார். 7.5 சனி ஆரம்பித்த உடனே எந்த ஒரு கிரக பயிற்சி ஆண்டாலும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா, நாம படுற கஷ்டத்திலிருந்து விடுபட மாட்டோமா, நமக்கு ஒரு திருப்பம் கிடைக்காதா, நமக்கு நிம்மதி கிடைக்காதா என அந்த ராசி பலன்களை பார்ப்பதில் மீனராசிக்காரர்களும் ஒருவர். மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து பலன்களை வழங்கி வருகிறார். அதே போல உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் தற்போது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சரித்து பலன்களை வழங்கி வருகின்றனர். 12ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானால் தேவையற்ற விரை செலவுகள் ஏற்பட்டிருக்கும். அதே போல ஜென்ம ராசியிலே இருக்கும் ராகு பகவானால் தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மன அழுத்தம், மனதில் ஏதாவது ஒரு இனம் புரியாத பயம் ஆகியவை ஏற்பட்டிருக்குங்க. கடந்த காலத்துல உங்க நண்பர்களுக்கிடையே கூட அதிகமா சண்டை ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம உற்றார் உறவினர்கள், கணவன் மனைவிக்கிடையே ஏகப்பட்ட சண்டைகள், பிரச்சனைகள் வந்து சேர்ந்திருக்கும். இதனால உங்க மன அழுத்தம் அதிகரித்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிம்மதியே இல்லாம புலம்பி தள்ளியிருப்பீங்க மீனராசிக்காரங்க. ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்பெல்லாம் விடுபட போறேன் அப்படின்னு கடவுளை பார்த்து நீங்க கேட்காத நாளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியானது கொஞ்சம் ஆறுதல் தர அளவுக்கு தாங்க இருக்குது. குரு பகவான் உங்க ராசி அதிபதி என்பதாலேயே தற்போது 3ஆம் இடத்தில் அவர் வக்ரகதியில் பயணிக்கும் போது அவருடைய பார்வையினால் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்ய இருக்கிறார். குறிப்பாக கடந்த காலத்தில் நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான காரியங்கள்லாம் தற்போது நடைபெறும். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு புதிதாக வேலை கிடைக்குங்க. அதே போல ப்ரொமோஷன், சேலரி ஹைக் போன்றவற்றை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷனும் சேலரி ஹைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கடன் தொல்லையினால ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், என்னுடைய கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. கண்டிப்பாக குருவினுடைய பார்வையினால் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள், நீங்கள் ஏதாவது கடன் கொடுத்திருந்தால் கூட அந்த வராத கடன்கள்லாம் தற்போது வரும் காலமாகும். அதே போல தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும் சார், அதுக்காக நான் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தேன், இன்னும் எனக்கு சேங்ஷன் ஆகவே இல்லைன்னு சொல்றவங்களுக்குலாம் அந்த பிஸ்னஸ் லோன் கண்டிப்பாக சேங்ஷன் ஆகிடும். கடந்த காலத்தில் வீடு ஒன்று கட்ட ஆரம்பிச்சு அதை கட்ட முடியாம பாதியிலேயே நின்று போயிருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் திடீர் பண வரவினால் உங்களுடைய வீடு கட்டும் பணி சிறப்பாக முடிவடையுங்க. இதுவரைக்கும் திருமணமாகவில்லையே என்று கவலைப்படும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் தங்கள் மனதிற்கு பிடித்த வரன் அமையுங்க. மீனராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கும் இந்த குரு வக்ர பயிற்சியில் நல்ல இடத்தில் திருமணம் அமைவதற்குண்டான வாய்ப்பினை குரு பகவான் ஏற்படுத்தி தர இருக்கிறாருங்க. திருமணமாகி கருத்து வேறுபாட்டினால் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள்.
அதே போல் திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தையே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக குழந்தை வரம் இருக்குதுங்க. 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கும்போது உங்கள் உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும். அடிக்கடி காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி போன்ற உபாதைகளால் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். அந்த மாதிரியான கோளாறுகள் எல்லாம் தற்போது நீங்கி உங்கள் உடல் முழு ஆரோக்கியத்துடன் இந்த குரு பயிற்சியில் இருக்குங்க. அதே போல சகோதர சகோதரிகளிடையே இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கும். சகோதர வழி உறவுகள் மேம்படுங்க. உங்களுடைய மூத்த சகோதரரால் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலுங்க. அதே மாதிரி இந்த குரு வக்ர பயிற்சியில கண்டிப்பா மீனராசிக்காரங்க ஒரு புதிய இடத்த வாங்குவீங்க. அதே போல இதுவரைக்கும் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த மீனராசிக்காரர்கள் கண்டிப்பா இந்த குரு வக்ர பயிற்சி காலத்துல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுல சக்சஸும் அடைவீங்க. கடந்த காலங்களில் உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம இருந்த உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, ஏன் உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருந்தாலும் சரிங்க, அவங்க எல்லாம் உங்களை இப்ப மதிச்சு தானே பேசுவாங்க. அப்படிப்பட்ட நிலையை குரு பகவான் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஏற்படுத்துவாருங்க. நீங்கள் எதிர்பாராத பணவரவு, தனவரவு ஆகியவை இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல நிறைய சம்பாரிச்சேன் சார், எனக்கு நிம்மதியே இல்லை, நைட்ல படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்கள் எதிர்பார்த்த நிம்மதி மற்றும் மனக்குழப்பங்கள்லாம் உங்களுக்கு தீருங்க. மனக்குழப்பம் நீங்கி உங்களுக்கு மனம் தெளிவு பெற்றாலே நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி தான். இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் கடந்த காலங்களில் இருந்த தொழில் போட்டிகள் எல்லாம் குறையுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் படிப்படியாக குறையும். அதே போல உங்களுடைய மறைமுக எதிரிகள் இதுவரை உங்களுக்கு பல்வேறு துன்பங்களை அவர்கள் செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட எதிரிகள் எல்லாம் இந்த குரு வக்ர பயிற்சியில் காணாமல் போய்விடுவார்கள். வெளியூர் பயணங்கள், வெளி மாநில பயணம் மற்றும் வேலைக்காக வெளிநாடு செல்லும் யோகமும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் இருக்குதுங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், குறிப்பாக மலேசியா மற்றும் இலங்கை போன்ற பகுதியில் வசிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அவர்களின் தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்குங்க. மீனராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட நஷ்டங்களை சந்தித்திருப்பார்கள். அப்பேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வது ஓரளவிற்கு லாபத்தினை பெற்றுத்தருங்க. அதே போல கடந்த காலங்களில் நிறைய சம்பாதிச்சேன் சார், என்னால் எதுவுமே சேமித்து வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் குருவின் பார்வையால் உங்களுக்கு வீண் விரய செலவுகள் குறைந்து சுப செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய சேமிப்பினை தங்க நகைகள் மற்றும் நிலத்தில் நீங்கள் முதலீடு செய்வீர்கள். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குறிப்பாக அரியர்ஸ் போன்ற பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள். அதே போல ஒரு சில மாணவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வாய்ப்பு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் இருக்குதுங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்யும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல ஆடை உற்பத்தி, டைலரிங் தொழில், ஆசிரியர் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் இருக்குங்க. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள்லாம் தீரும். அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. மீனராசிக்காரர்களின் பெற்றோர்களின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உங்களின் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடக்குங்க. அதே போல உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் வேலையும் கிடைக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் 7.5 சனியின் தாக்கம் உங்களுக்கு குறைவாகவே இருக்குங்க. அதே போல ஜென்ம ராசியிலே இருக்கும் ராகு பகவானால் புதிய நபர்களிடம் நீங்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். புதிதாக நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அவர்களிடம் மிகவும் கவனமாகவும் மற்றும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செயல்பட வேண்டுங்க. இதுவரைக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.